ஹாய் கைஸ், வணக்கம். நான் தான் கெர்வின். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி நம்ம பார்க்க போனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ குப்பைர ட்ரெயிலர் தான். நானும் நேத்துல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரல. சரி, அப்புறமேல் மறுநாள் எழுதி பார்த்தா 6 ஹவர்ஸ் போட்டுருந்துச்சு. நான் ஒரு 7 மணி போல பார்த்துருக்கேன். அப்பயே 6 ஹவர்ஸ் தான் போட்டுருந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க 12 மணிக்கு மேலே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல, மலேசியா டைமுக்குள்ள. ஸோ நம்ம டைம் போட்டாம டக்குன்னு டேக் பண்ண ஆரம்பிச்சிடும் ட்ரெயிலர் பார்த்துட்டு. ஸோ 1, 2, 3. கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. ஓ சித்தப்பாஜி, இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். நல்லா இருக்கு பார்க்க. அம்மா 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 அம்மா, எதுக்குடா என் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம், பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். பொண்ணு தெய்வா எங்க இருக்கான்னு சொல்லு. தெய்வா இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பார்த்துக்கிறேன். அப்படின்னா புவியாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு ட்ரெய்லரு. எனக்கு டீசர்ல வந்து ஒரு சாங்லேயே வந்து இருப்பாங்க. மேபி இது ஒரு பொலிட்டிக்கல் படமா இருக்கலாம். ஸோ அவர் வந்து பிச்சைக்காரனா இருக்காரு. அது வந்து அவர் கொண்டு வந்து ஒரு ப்ராப்ளமாகி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு டீசரை பார்த்ததை விட ட்ரெய்லர் செம்மையா இருந்துச்சு. அந்த அந்த பீட்டு டிஎஸ்பி பிரசாத் வேற மாதிரி போட்டிருந்தாரு. அந்த பிஜிஎம் நானும் ஆக்டிங் சொல்லவே வேணாம். எனக்கு நாகார்ஜுன் ஆக்டிங்கும் சொல்லவே வேணாம். செம்மையா இருக்கு. பார்க்கவும் எனக்கு ஒரு ஹைப் இருக்கு, இந்த படம் ஒரு செம்மையா இருக்கும் அப்படின்ட்டு. சரியே என்ன நடக்க போகுதுன்னு. சரி, 20 ஜூன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சப்போஸ் நான் படம் பார்த்துட்டேன்னா கண்டிப்பா நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம்.